நேந்திர வாழைப்பழம் லங்ஸ்க்கு அவ்வளவு நல்லது. செவ்வாழைப்பழம் வந்து ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆண்மை குறைபாடு, குழந்தை இல்லாத எல்லாரும் செவ்வாழைப்பழம் சாப்பிட சொல்லுவோம். ஸோ அது வந்து நிறைய டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் பண்ணும், நல்ல உடம்புக்கு வலுவூட்டும். இப்போ நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு என்ன தெரியும், கற்பூரவள்ளி தெரியும், ரஸ்தாளி வாழைப்பழம் தெரியும், பூவ வாழைப்பழம், நாட்டுப்பழம்லாம் வந்து மோஸ்ட்லி மோஷன் ஃப்ரீயா போக. குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாழைப்பழம் நம்ம இந்த எப்படி சத்து மாவு கூழ் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு முதல் உணவு. இப்பெல்லாம் எப்படி ஃபேஷன் ஆயிடுச்சுன்னா பாலில் பிஸ்கெட் ஊற வச்சு அதை கொடுக்குறாங்க. குழந்தைங்க வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அப்பப்போ பால் குடிச்சோன்னே மோஷன் போகும், பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பவல் வந்து அந்த லைனிங்லாம் ப்ராப்பராக இருக்காது. அவங்களுக்கு வந்து ஃபார்ம்டு மோஷன் நம்மள மாதிரி பெரியவங்க மாதிரி காலையில் நம்மள மாதிரி எல்லோ கலரில் அப்படி மோஷன்லாம் குழந்தைங்க போக மாட்டாங்க. நீங்கள் அந்த ரொம்ப நாள் ஆகாது. நான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சௌராஷ்டிரா வடை சொல்கிற மாதிரி சௌராஷ்டிரா இதில் ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க வந்து எப்படின்னா 28 days முடிஞ்சோடனே ஒரு மலவாழைப்பழம் எடுத்துக்கிட்டு, ஆக்சுவலி நான் அது கொடுக்க மாட்டேன், அப்படி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு பயம். டாக்டராக இருக்கிறதுனால நம்ம வந்து 3 months மினிமம் விட்டுட்டு 5th month அப்புறம் தான் நான் வந்து சாலிட் ஃபுட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். 6 months ஸ்டார்ட் ஆகும்போது சப்போஸ் மோஷனே சரியாக போகாத குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நம்ம கிஸ்மிஸ் பழம் இருக்குல்ல, உலர்ந்த திராட்சை, ஒரு 10 கிஸ்மிஸ் பழத்தை வந்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சிடணும், ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில். அடுத்த நாள் காலையில் வந்து அதை வந்து நம்ம வேக வச்சு அந்த தண்ணி ஃபுல்லாக ஆவியானதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் வச்சு ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் பண்ணோன்னா கீழே ஒரு 30 ml தண்ணி வரும். அதை கொடுத்தோம்னா மோஷன் போயிடுவாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் வந்து குழந்தைங்க பிறந்த உடனே கொதிக்க வச்ச ஆற வச்ச சுத்தமான தண்ணி எவ்ரி 2 hours ஒன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன். நான் அதை சொல்கிறேன். சில டாக்டர்ஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு 6 months வரைக்கும் தாய்ப்பாலே 60% தண்ணி, நீங்கள் வந்து அது கொடுத்தா போதும், ஏன்னா அம்மா அங்கே ஒழுங்காக பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தண்ணியை கொடுத்துறாங்க பிள்ளைங்க அழுகும்போது, இல்லை கொதிக்க வச்சு ஆற வைக்காத தண்ணியை கொடுத்துட்றாங்க. அதனால குழந்தைங்களுக்கு நிறைய நோய் தொற்று வந்துடுது, இன்ஃபெக்ஷன் வந்துடுது. அதனால இங்கே தண்ணியே கொடுக்காதேறாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா 6 மாசம் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காமலாம் கொண்டு வராங்க. ஃபுல்லா 6 மாசம் வந்து இந்த பால் மட்டும், ஒரு டிராப் தண்ணி கூட. நீங்க 6 மாசம் தண்ணி குடிக்காம வெறும் ஜூஸ் குடிச்சிட்டே உயிர் வாழ்வீங்களா? கஷ்டம். ஒரு குழந்தை அம்மாவோட கருவறையில உருவாகும் போது தண்ணிக்குள்ளதான் கடவுள் வச்சிருக்காரு, தண்ணியோட முக்கியத்துவம் சொல்றதுக்கு. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு தண்ணியே சுத்தமா கொடுக்காம எப்படி இருக்கலாம்? எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஒரு சங்கு தண்ணி, ஜஸ்ட் அப்பதான் நாக்குல இருக்க அந்த வெள்ளை படலம் கூட போகும். கரெக்டா அது கொடுக்கணும். அது கொடுக்கணும், கொதிக்க வச்சா ஆற வச்ச சுத்தமான தண்ணி. ஓகே, பட் இதுல கான்ட்ராஸ்ட் இருந்தாலும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சொல்லும் போது ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா 6 மாசம் எப்படி ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியும்? அது மாதிரி தானே எதுவும் 6 மாசம் நீங்க தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? ஏன் அப்புறம் குழந்தை வந்து கர்ப்பப்பைக்குள்ள சும்மாவே வச்சிருக்கலாம், கடவுள் ஏன் தண்ணிக்குள்ள வச்சிருக்காரு? பேசிக்கா நம்மளுக்கு மேபி இட் வில் கிரியேட் சம் டிபேட்ஸ். பட் ஆனா இது டிபேட்ஸ்னு சொல்ல வரல, எந்த டாக்டருமே கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க.